பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். இந்த ராகு கேது பயிற்சி இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 26/4/2025 சனிக்கிழமை அன்றைக்கி நடக்குதுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. அதாவது மிதுனம் என்பது ஒரு தொடர்பு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசிங்க. தொடர்பு, அதாவது உள்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படையை சொல்லக்கூடிய ராசியாக தான், ஒப்பந்த சைன் பண்ணக்கூடிய ராசியாக தான், ஒரு குடுக்கல் வாங்கக்கூடிய ராசியாக தான், ஒரு இங்கேருந்து ஒரு டீலிங் பண்ணக்கூடிய ராசியாக தான். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துலங்க, 9ஆம் இடத்துல ராகு போகிறாருன்னு வச்சுங்களேன். 9ஆம் இடத்துல ராகு போனால் 9ஆம் இடங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, அது பாக்கியம் சொல்லக்கூடிய, வெளிநாட்டு ஒப்பந்தத்தை சொல்லக்கூடிய இடம், வெளிநாடு போகக்கூடிய இடம். அப்போ மிதுன ராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்கள் ஏதோ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகலாமா, அங்கே போய் எதாவது சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. அப்போ இங்கேருந்து வெளிநாட்டு தொடர்பு நிலையில் ஏதாச்சும் வேலையை வச்சுக்கலாமா, சம்பாதிக்கலாமா, உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு ஏதாவது போகக்கூடிய தன்மை. ஏன்னா சொந்த ஊரில் பிழைக்க முடியாதவங்க வெளியூர் போனால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற தன்மையினால் இவங்க வெளியில் போகக்கூடிய தன்மையாக, ஏன்னா ராகு 9 இருக்கிறதுனால வெளியூருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பாவகர் இருக்கும்போது அவங்களுக்கு முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. அது கேது கொஞ்சம் முயற்சியில் தடையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் தடை வெற்றி ஆகுங்க. அதாவது தடைக்கல்லே ஒரு படிக்கலாத மாற்றக்கூடிய தன்மை இந்த 3ஆம் இடத்தை கேது கொடுத்துருவாருங்க. முயற்சிக்கு வெற்றி கொடுத்துருவாரு. ஆனால் இந்த ராகு தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாரு. ஏன்னா அந்நியத்து மூலியமாக, அதாவது வெளிநாடுங்கிறது அந்நிய உறவு குறிக்கக்கூடிய கிரகமுங்க. அப்போ அந்த கிரகம் இப்போ பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அப்போ அந்நியர்கள்னால உங்களுக்கு ஒரு பாக்கியம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வெளிநாடு போனால் ஒரு பாக்கியம், வெளியூர் போனால் ஒரு பாக்கியம், உள்ளூரில் இருந்தால் ஒரு பாக்கியம் குறைவு, தந்தையார்னால ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அப்போ இவங்க இருக்கிற இடத்த விட்டு தந்தையார் விட்டு வெளியே போகக்கூடிய, இப்போ தந்தை மகன் ஒன்றா இருந்தாங்கன்னா 2 பேர் பையன் படிக்க கூட போவாங்க. அது போனால் நல்லது தாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கும்போது சிறப்பு இருக்காது, அவங்களுக்கு யோகம் இருக்காது. அப்போ இவங்க வெளியில் போனாங்கன்னா நல்லது. ஏன்னா ராகு 9 இருக்கிறனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ 9ஆம் இடங்கிறது ஒரு பாக்கியத்தை தெய்வ அனுகூலத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த பாக்கியமும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த காலகட்டத்தில் ராகு ஒரு பாக்கியத்தை அருள்வார் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்பது எல்லளவு சந்தேகமில்லை. இந்த ராகு எது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில்ஸ்தான அதிபதி லக்கணத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் அது மூலியமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுங்க. இந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.